இறுதி சடங்கிற்காக தேனி மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊருக்கு புறப்பட்டது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் பூத உடல். அமரர் ஊர்தியில் திரை பிரபலங்கள் ரசிகர்கள் புடைசூட பயணம். பிரதமர் மோடி தலைமையில் நாளை நிதி ஆயோக் கூட்டம். முதலமைச்சர் விஜய் பங்கேற்கிறார். மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் நாளை சொந்த ஊரில் நல்லடக்கம். பாரதி ராஜாவிற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் முன்னேற்பாடு பணிகள் மும்முரம். மறைந்த பாரதி ராஜா உடலுக்கு குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செய்யப்படும். உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. அன்னாரினுடைய பிரேதம் நாளைய தினம் அவரினுடைய சொந்த ஊருக்கு எடுத்து சென்று அந்த இறுதி நடக்குது. முழு அரசு மரியாதையோடு காவலர்கள் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரினுடைய புகழுடலை அந்த இறுதி அஞ்சலிக்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்படுகிறது. பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மூலமாகவும் இடதுசாரிகள் வைகோ, வன்னியரசு உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வந்து மலர் அஞ்சலி. பாரதி ராஜா உடலுக்கு திரை பிரபலங்கள் திரண்டு வந்து அஞ்சலி. இளையராஜா, கங்கை அமரன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா உள்ளிட்ட நடிகர்களும் ஏராளமான நடிகைகளும் புகழஞ்சலி. நடிகர் சங்கம் சார்பாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு நடிகர் கார்த்தி மற்றும் நாசர் நேரில் அஞ்சலி. தனுஷ், பிரபுதேவா உள்ளிட்ட நடிகர்கள் நடிகைகளும் மாலை அணிவித்து மரியாதை. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து நடராஜர் சிலையை பரிசளிப்பு. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. இந்தியா கூட்டணியில் இணைவது குறித்து ஆலோசனை நடத்தி இருக்கலாம் என தகவல். டெல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலர் டி ராஜாவுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. தாவேகா ஆட்சிக்கு CPI ஆதரவு தெரிவித்த நிலையில் நேரில் சந்தித்து நன்றி. அதிமுக கூடாரத்தில் இருந்து மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சி தாவல். திருவள்ளூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அரசியல் அறிவிப்பை ஒரு நாள் ஒத்திவைத்தார் பிரபல நடிகர் ராகவா லாரன்ஸ். பாரதி ராஜா மறைவால் நாளைக்கு பதிலாக நாளை மறுநாள் முடிவை அறிவிக்க உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் இன்று 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக தொண்டியில் 103 டிகிரியும் சென்னை நாகையில் 102 டிகிரி வெயிலும் சுட்டெரித்தது. தேர்தல் ஆணையம் எந்த நேரத்தில் தேர்தல் தேதியை அறிவித்தாலும் நடத்த இருக்க வேண்டும். 5 தொகுதி இடைத்தேர்தலை சுட்டிக்காட்டி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தல். டீசல் விலை அதிகரித்த நிலையில் லாரி வாடகை வரும் 15ஆம் தேதி முதல் 25% வாடகை உயர்த்தப்படும். மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் தன்ராஜ் பேட்டி. நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் பேட்டி. முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டத்தையும்
அரசாணை மூலமா வெளியிட்டு ஒவ்வொரு துறைகள் மூலமா ஒவ்வொரு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல இதுக்குன்னு விவசாயிகளுக்கு உண்டான 3000 ரூபாய் ஸ்கீமையும் முதலமைச்சர் பார்வையை கொண்டு சென்று வெகு வரைக்கும் அதுக்கு உண்டான யுவகாரம். சென்னை அடுத்த பனையூரில் நாளை மாலை 3 மணிக்கு தாவேகா எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தாவேகாவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பதவி வழங்குவது குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை. நாட்டின் அதிக நாட்கள் பிரதமராக பதவி வகித்து நேருவின் சாதனையை முறியடித்தார் பிரதமர் மோடி. டெல்லியில் நடந்த என்டிஏ கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்து. माननीय प्रधानमंत्री जी का अभिवादन भी करें और इस प्रस्ताव को पास करें। கர்நாடகாவின் முதலமைச்சராக பதவியேற்ற பின் டி.கே. சிவகுமார் டெல்லி பயணம். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியை நேரில் சந்தித்து வாழ்த்து. பெண்கள் பாதுகாப்புக்கு என பிரத்யேக எண் எதுவும் இல்லை, 100ஐ தொடர்பு கொள்ளலாம் என சிங்கப்பெண் அதிரடிப்படை தலைவர் ஐஜி பவானீஸ்வரி பேட்டி. நெல்லையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வேட்டையை தொடங்கியது. பொது இடங்கள், பேருந்துகளில் ஏறி பெண்கள் பாதுகாப்பு குறித்து சோதனை. நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இதய நோய் பிரிவில் திடீர் தீ விபத்து. நோயாளிகள் அலறியடித்து ஓட்டம். 7 நோயாளிகள் அவசரமாக இடமாற்றம். சென்னை பல்லாவரம் பகுதியில் வாக்கிங் சென்ற மூதாட்டியிடம் செயின் பறிப்பு. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பைக்கில் வந்த இளைஞர் துணிகரம். ஹரியானா மாநிலம் ஹிசார் பகுதியில் சூறாவளி காற்றுடன் கனமழை. மரங்கள், சோலார் பேனல்கள் சூறை காற்றில் அடித்து செல்லப்பட்ட அதிர்ச்சி காட்சிகள். பசிபிக் பகுதியில் எல் நினோ அறிகுறிகள் உருவாகி உள்ளதால் இந்தியா கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். ஆசியாவின் பெரும் பகுதிகளில் வெப்பமான மற்றும் வறண்ட நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை. ஈரான் ராணுவம் முற்றிலும் குழப்பமான நிலையில் உள்ளது. அதன் கடற்படையும் விமானப்படையும் தோற்று அழிந்துவிட்டது. பேச்சுவார்த்தைக்கு தாமதம் செய்ததற்கான விலையை ஈரான் அனுபவித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. நாசாவின் நிலவு பயணமான ஆர்டெமிஸ் 3 அடுத்த கட்ட சோதனைக்காக 4 விண்வெளி வீரர்கள் பயணம். 2 விமானிகள், 2 வீரர்களின் பெயரை அறிவித்தது நாசா. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சிறப்பான ஆட்டம். ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் 8வது இடத்திற்கு முன்னேற்றம். உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்காக மெக்சிகோவில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரம்.
ஸ்பெயின் உள்ளிட்ட முக்கிய போட்டிகளை நடத்த உள்ளதால் உலகின் கவனத்தை ஈர்த்த குவாஜலா நகரம்.